ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இருக்க ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு போராட்டம் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு தமிழ்நாட்டில். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாயில்லா ஜீவன், ஒரு வாயில்லா பிராணிக்காக ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொல்லி, அந்த பீட்டா சம்திங் பீட்டான்னு தான் நினைக்கிறேன், அதுக்கு அகேன்ஸ்ட் தான் வந்து எதிர்த்து போராட்டம் நடந்துச்சு. ஒரு 4-5 இயர்ஸ் பேக் நடந்துச்சு. ஓகே, அதெல்லாம் வந்து ஓகே. நீங்கள் ஒரு மாட்டுக்காக வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க, ஓகே. இங்கே மனுஷங்களுக்கு தப்பு நடக்குது, இதுக்காக ஏன் யாரும் போராட மாட்டேன்றீங்க? இங்கே பொண்ணுங்களை டெய்லி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, டெய்லி ரேப் பண்ணுறாங்க, எக்கச்சக்கமான நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெலாம் ஏன் எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்றா போராட மாட்டேங்கிறீங்க? ஏன் நம்மளாம் அதுக்கெலாம் போராடல? எனக்கு அதுதான் ஒரு விஷயம் புரியவே இல்லை. வாயில்லா மாட்டுக்கு, அந்த விலங்குகளுக்கு போராடுற அளவு கூட மனுஷங்களுக்கு யாரும் இறங்கி இன்னும் போராடல. அது ஏன்? எதுக்காக? இப்போ வந்து தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ ஒட்டுமொத்த நாடே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது, நடந்து நாங்கள் வந்து இந்தியாவிலையோ இல்லை இந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம், இல்லை நாங்கள் வந்து இப்படி தான் போராடுவோம்னு சொல்லி போராடினா கண்டிப்பாக ஒரு சட்டம் கொண்டு வந்து தானே ஆகணும். அதையும் எல்லாரும் சேர்ந்து பண்ண மாட்டேன்றோம். பண்ணுறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆணி வேற கூட இருக்க முடியலையே. அவன் வந்து ஏதாவது இன்ஸ்டாகிராம், இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி சம்திங் எக்கச்சக்கமாக வருது. இந்த மாதிரி ஒரு தப்பாக நடக்கிற விஷயத்துக்கு அகேன்ஸ்டாக ஏன் யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியோ இல்லை யாருமே வரமாட்டேன்றாங்க? என்ன நடக்குதுங்கன்னு தெரியல. உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது தாட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.